ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மையிலே நடந்த சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்டது. படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு கிரவுண்ட்ல நிறைய டெட் பாடிஸ் அண்ட் போன்ஸ் கிடைக்குது. அதை ஃபாலோ பண்ணி தோணுனா அங்க நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. இந்த கேஸை 2 டீமா பிரிஞ்சு தேடுறாங்க. கடைசியில இந்த கொலையெல்லாம் பண்ண அந்த சீரியல் கில்லர் யாருன்றது தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. இந்த படத்தோட பேர் போன்யார்ட். படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா, இருட்டு ரூம்ல ஒரு ஆள் தனியா சரக்க போட்டு பைபிள் பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படியே அவரை தள்ளி விட்டு அடுத்த சீனுக்கு வந்தா, ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு நாய் வேகமா ஓடி வந்து அங்க இருக்க மண்ணெல்லாம் தோண்டுது. அது தோண்ட தோண்ட நிறைய டெட் பாடிஸ் வெளியே வருது. பின்னாடியில இருந்து வந்த அந்த நாயோட ஓனர் இதை பார்த்து பதறி போய் உடனே போலீஸ்க்கு கால் பண்றா. அப்புறம் அந்த ஊரோட எல்லா போலீஸும் இந்த ஸ்பாட்ல தான் இருக்காங்க. அங்க ஒரு பாடியில நிறைய டெட் பாடிஸ் கிடைச்சதா 3 ஆபீசர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோட மெயின் ரோல். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு வந்தா, வேற ஒரு இடத்துல நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் வேன்ல இருந்து இறங்கி யாரைய பிடிக்க ஓடுறாங்க. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒருத்தனுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ கார்ல ஒரு கேங் வந்து ஒருத்தனை இறக்கி விட்டு போது. அவன் அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டுறான். அந்த வீட்டு உள்ள இருந்தவன் கதவை பொறுமையா ஓபன் பண்ணி இவனை உள்ள வர சொல்றான். நான் கூட போலீஸ் வந்து பயந்துட்டேன். சரி சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே எல்லா போலீஸும் கதவை உடைச்சிட்டு வந்து இவங்களை பிடிச்சிட்டாங்க. அப்பதான் தெரியுது இவங்க பயங்கரமான வெடி மருந்தெல்லாம் மேனுபேக்சர் பண்ற ஆளுங்கன்னு. இவங்களை பல நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு தான் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க கையில விலங்க போட்டு கூட்டிட்டு வராங்க. இவங்க போகும்போது அங்க இருந்த டிவில அந்த டெட் பாடி கேஸ் டீல் பண்ற ஆபீசர்ஸ் பேட்டி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க டோட்டலா 11 பெண்களோட டெட் பாடியும் ஒரு பிறக்காத குழந்தையோட டெட் பாடியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தது ஒரு சீரியல் கில்லர் தான். கூடிய சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கருப்பா இருக்க இந்த ஆளு பேரு சீஃப் கார்ட்டர். இன்னொரு ஆபீசர் பேர் ஆர்டெகா. அந்த லேடி போலீஸ் பேர் யங். கார்ட்டர் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்காக மேயர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை கூட்டிட்டு வராங்க. அவர் பேர் பீட். சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆனவர். இது வரைக்கும் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா கேசஸையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம தேடிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லர் எங்க வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஏன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே கூட இருக்கலாம்னு சொல்ல ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த கேஸ 1 வீக்ல முடிச்சிட்டு போயிடும்னு அவரு ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு. ஆர்டேகாவும் எங்கும் தனியா பேசும்போது அந்த ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி ஆர்டேகா சொல்ல இவங்க உடனே சிரிக்கிறாங்க. அப்புறம் ஆபீஸ் ரூம்ல ஆர்டேகா சந்தேகப்படுற மாதிரி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்க யங் அவரா இருக்குமோன்னு சந்தேகமா பாக்குறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் ஒரு லேடியை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவ 2001ல அவளுக்கு நடந்த செக்ஷுவல் டார்ச்சர் பத்தி சொல்றா. அது கூட அவன் எப்படி இருப்பான், அவன் அடையாளம் கூட சொல்றா. அப்புறம் அவ டேட்டுன்ற ஒருத்தனை பத்தி சொல்றா. அவனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன் தான். அவன் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கான். உங்க கேஸ்லயே ஒரு பிரெக்னன்ட் லேடியோட டெட் பாடி கிடைச்சதுல அந்த லேடியை பிரெக்னன்ட் ஆக்குனதே அவன் தான். கண்டிப்பா அவன் தான் கொண்டு இருக்கணும்னு சொல்ல ஆர்டேகா நேரா சீஃப் கார்ட்டரை பார்க்க வராரு. கேட் கிட்ட நான் பேசணும், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்ல, ஆமா ஆமா அவன் ரொம்ப மோசமானவன் தான் அப்படின்னு சொல்லி 2003ல நடந்த பிளாஷ்பேக் ஒன்று சொல்றாரு. அவன் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் ஒரு ப்ராஸ்டிடியூட் மூலியமா தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிய வந்துச்சு. சரி அவனை விக்டிம் முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வச்சா மாட்டிப்பான்னு பார்த்தோம். ஆனா அதுவும் முடியல. அவன் சஸ்பெண்ட் ஆகி திரும்ப ஜாலியா ஜாயின் பண்ணான். ஒரு செக்ஸ் ஒர்க்கர் அவ குழந்தைக்கு இவனை அப்பான்னு சொன்னான். அப்புறம் அவளை ஆளே காணாம போயிட்டா. நம்ம கேஸ்லயே ஒரு பிரெக்னன்ட் லேடியோட டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றீங்க கேஸ்க்காகன்னு கேக்குறாரு. 1999ல இருந்து 2006 வரைக்கும் இறந்து போன ப்ராஸ்டிடியூட்ஸும் காணாம போன பொண்ணுங்களையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீட் சரக்க போட்டு புலம்பிட்டு இருக்க இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்திருப்போம். தாங்கவே முடியாத வழி என்ன மாதிரி அப்பாக்கு தான் தெரியும். இவர் ஒரு பிளாஷ்பேக்கு போறாரு. 2004ல நடு ரோட்ல 2 வண்டி நின்னுட்டு இருக்கு. அதுல பின்னாடில இருந்து பீட் இறங்கி முன்னாடி இருக்க வண்டிக்கு பஞ்சர் போட வராரு. அங்க இருந்தது அவரோட பொண்ணு. இவர் பஞ்சர் போட்டுட்டு இருக்க அப்போ ஒரு கார் வர சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயந்து போய் அப்பாவை கூப்பிட்டு காமிக்கிறா. ஒரு ஆள் வண்டியில வந்து இவங்களை ஷூட் பண்றான். பீட்டும் திரும்ப கன்னை எடுத்துட்டு அவனை ஷூட் பண்ணி கொன்னுட்டாரு. பொண்ணுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அவ நடந்த சண்டையில புல்லட் இறங்கி செத்துட்டா. இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் இப்படி விட மாட்டேன், எல்லா கேஸையும் வெறித்தனமா முடிக்கிறாரு. அடுத்த நாள் ஆபீஸ்ல யங் ஆர்டேகாவை தேடுறாங்க. அவர் கிடைக்கலன்னு அவருக்கு கால் பண்ணா அவர் சாப்பிட வந்ததா போய் சொல்றாரு. ஆனா அவர் வண்டியில தூரமா 3 பொண்ணுங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸ். வண்டியை எடுத்துட்டு கிட்ட போய் நிக்க 2 பொண்ணுங்க போயிடுறாளுங்க. இவர் ஒரு பொண்ணுகிட்ட போய் நான் அவகிட்ட பேசணும், காணாம போன பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எந்த பொண்ணுங்கன்னு அவ கேக்குறா. இவர் ஒரு போட்டோவை காமிச்சு கேட்க எனக்கு இவங்களெல்லாம் தெரியாதுன்னு கிளம்புறா. உனக்கு சலைனா தெரியும்ல, அவன் என் தங்கச்சி பொண்ணு தான் சொல்ல இவ திரும்ப வரா. அந்த போட்டோல இருக்கவங்களா என்னோட சிஸ்டர்ஸ் தான், அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒரு வாட்டி கார்ல ஏறும்போது எங்களை கொன்னுடுவாங்களோ இல்ல வெட்டி போட்டுடுவாங்களோன்ற பயத்தோடயே தான் நாங்க ஏறுவோம். கண்டிப்பா அந்த மாதிரிதான் ஏதாவது ஆயிருக்கும்னு இவ சொல்றா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எனக்கு சில போட்டோஸை வெரிஃபை பண்ணிட்டு போன்னு கேட்க எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போறா. சரி உன் இஷ்டம், இது என்னோட கார்டு, உனக்கு தோணுனா வந்து சொல்லுன்னு கையில கொடுக்குறான். அப்போ பக்கத்துல ஒரு பொண்ணு கத்துறா. என்னன்னு பார்த்தா கார்ல இருந்து கத்திட்டே இறங்கி ஓடுறா. அந்த கார்ல இருந்தவன் ஆட்டேகாவை பார்த்தோன்னே அவளை விட்டுட்டு காரை எடுத்துட்டு போயிடுறான். இவர் பின்னாடியே அவனை துரத்திட்டே போறாரு. அவன் தப்பிச்சு வீட்டுக்கு போய் பயத்தோட என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஜூஸ் வாங்குறான். அவனோட பேர் சீசர். அப்போ அங்க ஒரு பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி பதட்டமா பண்றான்.
ஆர்டெகா மீட் பண்ண அந்த ப்ராஸ்டிடியூட் அவருக்கு கால் பண்ணி நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டா குடுக்குறேன்னு சொல்ல, அவர் ஒரு கெஃபேக்கு வர சொல்றாரு. இப்போ இவ ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றா. நாங்க எல்லாம் ப்ராஸ்டிடியூட்ஸா இருந்தோம். ரொம்ப நாளா செலேனா ஒருத்தன் கூட பழகிட்டு இருந்தா. எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம நைட்டு போவா, அவன் கூட இருப்பா. அன்னைக்கு நைட் லாஸ்ட்டா அவன் கூட கார்ல போனத பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லன்னு சொல்றா. அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அவன் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு தான். டேட் தான் கூட்டிட்டு போனான். அவன் தான் கண்டிப்பா கொன்னுருப்பான்னு சொல்றா. டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது டெய்லி வந்து எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். செலேனாவ மட்டும் இல்ல, போன் யார்ட்ல கிடைச்ச எல்லா பாடிஸையும் இவன் தான் கொன்னுருப்பான்னு இவன் சொல்றா. அடுத்து ஆபீஸ்ல கேஸ் விஷயமா ஆர்டெகா பேச வராரு. அங்க கார்ட்டரும் பீட்டும் இருக்காங்க. 1999ல இருந்து 2000 வரைக்கும் காணாம போன 20 பொண்ணுங்க இந்த அரஸ்டட் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுல 12 பேர் அரெஸ்ட் பண்ணது டேட் தான். இவன் கொடுத்த 12 அரெஸ்ட் ரிப்போர்ட்ட வச்சு இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்றாரு. நம்ம சஸ்பெக்ட் பண்றவனோட டிஎன்ஏ இதுல மேட்ச் ஆச்சுன்னா அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அதுவே அந்த பிரெக்னன்ட் டேட்டோட குழந்தை டிஎன்ஏல மேட்ச் ஆச்சுன்னா இவன் தான் கன்ஃபார்மே பண்ணிடலாம்னு சொல்றாரு. இது போதும், இதை வச்சு அவனை தூக்கிடலான்னு கார்ட்டரும் சொல்றாரு. அந்த டிஎன்ஏ டேட்டு கூட மேட்ச் ஆச்சுன்னா அவ்வளவுதான், சீரியல் கில்லர் டேட் தான் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து ஒரு ஈவென்ட் நடக்குது. அதுல ஒரு பொண்ணு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணையும் யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணு கார் பின்னாடில இருந்து இறக்கி மண்ணை தோண்டி ஒருத்தன் புதைக்கிறான். அடுத்து எல்லாருக்கும் பின்னாடி சோக கதை இருக்க மாதிரி ஆபீசர் கார்ட்டருக்கும் ஒரு கதை இருக்கு. அவரும் அதை நினைச்சு பிளாஷ்பேக் போறாரு. ஒரு மிஷன்ல அவரு கூட வந்த 2 ஆபீசர்ஸ் இறந்துடுறாங்க. இதை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. எல்லார் பக்கத்துலயும் இழப்பு இருக்கு. அதனால எல்லாரும் வெறி கொண்டு இந்த கேஸை முடிக்கணும்னு இருக்காங்க. அடுத்த நாள் இவங்க எல்லாம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்போ பீட் ஒரு லேடியோட வராரு. அந்த லேடி FBI ஆபீசர். அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது, பீட் இந்த கேஸ்ல தனியா FBI கூட சேர்ந்து ஆர்டிகா காட்டுறதுக்கு தெரியாம பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிறது கண்டிப்பா டேட் இல்ல, அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆர்டிகா காட்டர் கிட்ட டேட் தான் அந்த சீரியல் கில்லர், அதை நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க அந்த சீரியல் கில்லரை 2 டீமா பிரிஞ்சு தேடுறாங்க. ஆர்டெகா எழுந்து போக பின்னாடியே யங் வந்து, இத்தனை நாளா எனக்கு தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க ஏன்னு கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு புரியாதுமான்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அடுத்து ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கு. அவகிட்ட ஒரு கார் வருது. அதுல இருந்து ஆளு, நீ வண்டியில ஏறு, சேஃப் இல்ல, நான் டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவன் முகத்தை காமிக்கல. ஆர்டெகா இப்போ டேட் இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த டிபார்ட்மெண்டோட ஐஆர் ஆபீஸ் கிட்ட டேட்டை பார்க்கணும்னு சொல்றாரு. அவரோட பேர் கிரஹாம். டேட் வந்தோடனே ஆர்டெகா அவன் கிட்ட பொண்ணுங்களை பத்தி கேட்க, டேட் சண்டைக்கு வரான். நான் தப்பு பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப திரும்பிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். செம்ம டென்ஷன் ஆன ஆர்டெகா, உன்னை அரெஸ்ட் வாரண்டோட வந்து பாத்துக்கிறேன்ப்பா தம்பின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு கிளப்ல டேட் நல்லா குடிச்சிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கு போறான். செலேனா கூட அன்னைக்கு நைட்டு கார்ல போனா. அவளோட அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து அவளை தப்பிக்க வைக்க எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்றான். அதோட பிளாஷ்பேக் கட்டாயி அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போறான். அப்போ கிரஹாம் வந்து டேட்டை நல்லா அடிச்சு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, நீ கொலை பண்ணிருக்க, உன்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு, அந்த டிஎன்ஏ மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆர்டெகா கேஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக அவரோட தங்கச்சி வீட்டுக்கு போறாரு. எங்க தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கிறா. ஆர்டெகா அவரோட தங்கச்சி கிட்ட, செலேனா யார் கூட போவா வருவான்னு தெரியுமான்னு கேட்க, அவ எப்பயுமே எலிசா கூட தான் இருப்பா. அந்த எலிசாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன். அவன் பேர் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்றா. அழுதுட்டு இருக்க செலேனாவோட அம்மாவை ஆர்டெகா சமாதானம் பண்ணிட்டு போறாரு. ஏஜென்ட் பீட்டும் அந்த FBI லேடியும் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீம் ஆளுங்க கிட்ட நிறைய சீரியல் கில்லர்ஸோட ரெக்கார்ட் கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றாரு. அவரு தான் அந்த சீரியல் கில்லரை முதல்ல கண்டுபிடிப்புன்னு இருக்காரு. அன்னைக்கு நைட் ரோட்ல ப்ராஸ்டிடியூட்ஸ் நின்னுட்டு இருக்கு. அவங்க கிட்ட ஒரு கார் வருது. அதுல ஒருத்தி மட்டும் போய் கார்ல ஏறி போறா. அப்புறம் அந்த கார்லயே அவளை அந்த சீரியல் கில்லர் கொன்னு தூக்கிட்டு போய் புதைச்சிருவான். இவன் இன்னும் விடாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆர்டெகா கேஸ் விஷயமா அவரோட தங்கச்சி சொன்ன ஃபெலிக்ஸை பார்க்க போறாரு. அவர்கிட்ட செலேனா போட்டோவை காமிச்சு இவளை தெரியுமான்னு கேட்க, இவ என் கூட தான் கொஞ்ச நாள் இருந்தா, அப்புறம் அவன் என்கிட்டயே திருடிட்டு போயிட்டான்னு சொல்றான். அப்புறம் செலேனாவை பத்தி தப்பா பேசினோடனே ஆர்டெகா டென்ஷனாகி கன் எடுத்து காமிச்சு, அவன் என்னோட தங்கச்சி பொண்ணு, இப்படியா பேசுவேன்னு சொல்ல அவன் சாரி சொல்லிடுறான். எங்க கிரகம் கிட்ட போய் இந்த கேஸை பத்தி பேசுறா. நம்மளும் தனியா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு இவ ஒரு டீம் ஃபார்ம் பண்றா. அன்னைக்கு நைட் கிரகம் யார்கிட்டயோ தனியா பேசுறான். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க, இந்த கேஸ்ல நீங்க மாட்டாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அகைன் இந்த சீரியல் கில்லரோட வேட்டை ஸ்டார்ட் ஆகுது. ஆர்டெகா முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ப்ராஸ்டிடியூட் கிட்டயே போய் பேசி அவளை வண்டியில ஏத்தி போய் கொன்னுடுறான். அடுத்த நாள் கிரகம் ஆர்டெகாவை பார்க்க வராரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, டேட்டை நாங்க அரெஸ்ட் பண்ணா அதனால உங்க டீமுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆர்டெகா சொல்றாரு. கிரகம் அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து இந்த லேடி ஆபீசர் கிட்ட தரான். இந்த சைட்ல ஏஜென்ட் பீக் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போன்யார்ட் கேஸ்ல இருக்க நிறைய விக்டிம்ஸ் நான் என் கடையில பாத்திருக்கேன். அப்போதான் சீசர் என் கடைக்கு வர ஸ்டார்ட் பண்ணான். அவன் போன வீக் கூட வந்தான். அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு என் கடைக்கு வந்தா. அவனை பார்த்து பயந்துட்டான்னு சொல்றான். எங்க ஆர்டெகா இல்லாத அப்போ அவரோட தங்கச்சி வீட்டுக்கு போய் சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. கிரகம் அவன் டீமோட போய் ஒரு ட்ரக் கேங்க அரெஸ்ட் பண்றான். அதுல இருந்த ஒரு பையன் கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், உன் மேல கேஸ்ல வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கார்ட்டர் ஆர்டெகா 2 பேரையும் பார்க்க கிரகம் வரான். அவன் வந்து, நாங்க பண்ண ட்ரக் ரைட்ல ஒருத்தன் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், அவன் போன்யார்ட் கேஸை பத்தி தெரியும்னு சொன்னான், அதான் உங்ககிட்ட நேரா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். இவன் இந்த கேஸ்ல இருந்து டேட்டை காப்பாத்ததான் இப்படி பண்றான் ஆர்டெகா சொல்ல 2 பேர் சண்டை போடுறாங்க. டேட்டை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண கார்ட்டர் வாரண்ட் தராரு. இவங்க போய் டேட்டை பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஆர்டெகா இவனை விசாரிக்கிறாரு. ஆனா அவன் நான் பண்ணல அப்படின்னு சொல்றான். இவர் செத்து போன பொண்ணோட நெக்லஸை காமிக்கிறாரு. அப்பவும் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சண்டை போடுறான். என்னோட லாயரை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன்னு கத்துறான்.
ஆர்டெகா வேற ஒரு விஷயமா வெளியே போயிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதுல சலேனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க. இவர் இத பத்தி பேச கார்ட்டர பார்க்க வராரு. அப்போ கார்ட்டர் ஒரு பேட் நியூஸ் சொல்றாரு. இந்த டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் மேட்ச் ஆகல. இத டேட் பண்ணியிருக்க மாட்டான். இனிமே அவன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏஜென்ட் பீட்டோட டீம் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சதா ஒருத்தன் போட்டோ காமிக்கிறாங்க. எங்க சஸ்பெக்ட் சீசர்னு அவன் போட்டோவை காமிக்கிறாரு. ஆர்டெகா அதை வாங்கி பார்த்தப்போ அவருக்கு அன்னைக்கு கார்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடும்போது பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு தோணுது. சீசர் வீட்டு முன்னாடி 2 பேரை வச்சிருக்கோம் வாட்ச் பண்ண சொல்லின்னு கார்ட்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. கார்ட்டர் கிட்ட ஆர்டெகா தனியா வந்து டேட் தான் பண்ணிருப்பான்னு மறுபடியும் சொல்ல, இந்த கேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணது போதும். P2 FBI ஆளுங்களும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. ஆர்டெகா டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அன்னைக்கு நைட் சீசர் அவன் வீட்டுல ஒரு பொண்ணை கொன்னு அவளை வண்டியில ஏத்தி பின்னாடி போட்டு போறான். அந்த காரை எடுத்துட்டு போறான். அவன் பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு இருந்த 2 FBI ஆளுங்களும் பின்னாடியே போறாங்க. அன்னைக்கு நைட்டே டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஆர்டெகாவும் போறாரு. டேட் ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போய் பேசுறான். அப்போ அவன் மிரர்ல ஆர்டெகா வரதை பார்த்துட்டு வண்டியை எடுத்துட்டு போயிடுறான். ஆர்டெகா பின்னாடியே வந்து அவன் வண்டியை இடிச்சு அவனை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு சலேனாவை கூட்டிட்டு போய் எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி கட் பண்ணதை இங்க கண்டினியூ பண்றான். அவன் சலேனாவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுறான். அப்புறம் ஒரு கார் வருது. அவ அதுல ஏறி போறா. இப்போ பிரசன்ட்ல சீசர் அந்த பாடியை வண்டியில ஏத்திட்டு போறான். அப்போ போலீஸ் ஃபுல்லா அவனை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அவன் தப்பிக்க பார்க்கும்போது அவன் காலில் ஷூட் பண்ணி அவனை பிடிச்சிட்டாங்க. ஆர்டெகா டேட்டை பிடிச்ச அப்புறம் அவன் ஐ ஆஃபீஸர் பண்ண எல்லா தப்பையும் சொல்லிடுறான். அந்த ஐயர் ஆஃபீஸர் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி விட்னஸை ஒத்துக்க வச்சிருக்கான். அவனையும் போலீஸ் போய் பிடிச்சிட்டாங்க. சீசரை பிடிச்சாச்சு. இவன் தான் சீரியல் கில்லர் நினைக்கும் போது இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. பிடிச்சிட்டு வந்த சீசரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அப்போ எப்படி அந்த பொண்ணு இவன் கார்ல இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் செக்ஸ் பண்ணும்போது ஏதோ ஆகி அவ செத்துட்டா. அதனால அவ பாடியை கார்ல கொண்டு வந்ததா சீசர் சொல்றான். சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சிட்டோமேன்னு சந்தோஷமா இருந்த எல்லாரும் சோகமாயிட்டாங்க. அகைன் கேமை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பீட் சொல்ல, இந்த கேஸை விட்டு நான் போயிடுன்னு ஆர்டெகா சொல்றாரு. 1 மந்த்துக்கு அப்புறம் ஆர்டெகாவும் எங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதுல இவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆள் உடனே வாங்கன்னு சொல்லி எங்கன்னு ஆர்டெகா கேட்கிறாரு. போனியாடுக்கு தான் சீக்கிரம் வாங்க, அப்பதான் இந்த கேஸை பத்தி உங்ககிட்ட பேச முடியும்னு சொல்ல, என்னை விட்டுருங்க, நான் இந்த கேஸ்லயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நாங்க கண்டுபிடிச்சது வேற டெட் பாடிஸ் இல்ல, வேற புது போன்யார்டு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, சீரியல் கில்லரை கண்டுபிடிங்கன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உண்மையாவே இதே மாதிரி தான் நடந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி நிறைய படத்தை நம்ம சேனல்ல பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.